அண்மை செய்தி. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சிக்கு எதிராக செயல்பட்டோர் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு இன்று விசாரணை தொடங்கிய நிலையில் கட்சியினிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், காங்கிரஸ் கட்சியினிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நிர்வாகிகள் குறித்து விசாரிப்பதற்காக குழு அமைக்கப்பட்ட நிலையில் இந்த மோதலானது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டு இன்று வடசென்னை நிர்வாகிகள் விசாரணை நடைபெற்ற நிலையில் விசாரணைக்கு பின்னர் சத்தியமூர்த்தி பவனில் இரு தரப்புகளிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு இருவருக்கும் கைகலப்பில் ஈடுபட்டதால் மிகவும் பரபரப்பு அப்பகுதியில் ஏற்பட்டது. வடசென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் திரவியம் தரப்பினருக்கும் தற்போதைய வடசென்னை மாவட்ட தலைவர் மதுரமா கனி தரப்பினருக்கும் இடையே தற்போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் தோல்வி தொடர்பாக எழுந்த புகார்கள் குறித்த உண்மையை கண்டறியும் குழுவினர் இன்று தங்களுடைய விளக்கத்தை அளித்தனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. மேலும் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் திமுக மற்றும் அதிமுக அதிகளில் தோல்வி அடைந்த காரணமாக அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் பெருவாரியான இடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்நிலையில் திமுக சார்பில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளது போல தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினரும் இது போன்ற குழு அமைத்து தற்போது அதனுடைய விவரங்கள் என்ன என்று சேகரித்துக் கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் தோடங்கர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிவுறுத்தலின்படி தற்போது இன்று அந்த விவரங்கள் அளிக்கும் நிகழ்வாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் வடசென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் திரவியம் தரப்பினருக்கும் தற்போதைய வடசென்னை மாவட்ட தலைவர் மதுரமா கனி தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சத்தியமூர்த்தி பவனில் மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதன் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் இந்த விளக்கத்தை அளித்திருந்தனர். தற்போது இரு தரப்பினருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதால் தற்போது அப்பகுதியில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் மிகவும் அதிர்ச்சியான சூழலும் பரபரப்பான சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், தகவலுக்கு